எங்க போதனா தெரியல. நாங்க வயித்துல உனக்கு ஒரே பூச்சி கிடக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். நான் நினைச்சேன் இப்படி குட்டி குட்டியா இருக்குமே. 5:50 ஆண்ட தொடாம பார்த்துட்டு வரேன். படம் பார்க்க வந்தாச்சு. 200 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து குட்டி ஓண்டு விளாக் இது வந்து. ஆனால் எங்கே கிளம்புது எங்கே போதனா தெரியல. ஃபஸ்ட்டு வந்து இந்த குளிக்க போகலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு எல்லாம் டவலு, குளிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, குளிச்ச அப்புறம் ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். கடைசிங்க தண்ணியே இல்லையா, அதனால பிளான் இப்போ கேன்சல் ஆகிட்டு. இப்போ வந்து லேண்ட்றவங்க வந்து எங்கே நெக்ஸ்ட் எங்கே போகிறது அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஏன்னா நான் கிளம்பிட்டேன். எங்கேயாட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான். என்ன பிளான்? எங்கே போகிறோம்? முதல்ல போய் சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு போய் டிக்கெட் வாங்க போறோம். ஸ்டாருக்கு, ஸ்டார் என்ற படத்துக்கு போறோம். கவின் படத்துக்கு 110. அதெல்லாம் வேண்டாம், அவ்வளவு. வேற என்ன பிளான்? வேற சாப்பிட போறோம். திருப்பி எடுக்க மாட்டேன், சொல்லுங்க. இப்போதைக்கு இதுதான் பிளான். சரி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட்டை நேராக அங்கே போயே வாங்கிடுறோம். ஏன்னா இதில் இந்த ஃபீ அந்த ஃபீன்னு ஏகப்பட்டது இருக்குது. இந்த மாதிரி அதனால அங்கே போயே வாங்கிடுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல மிச்சம் பிடிச்சிட்டு பெரிய விஷயத்துல வந்து செலவு பண்ணிடுவோம் நாங்கள். பட் எனிவே இப்போ அங்கே போயிட்டு டிக்கெட்டு வாங்கிட்டு எனக்கு இந்த மாதிரி இங்கே இப்படி இருக்குது. எங்கள் அம்மா சொன்னாங்க வயிற்றுல உனக்கு ஒரே பூச்சி கிடக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேறு ஏதாட்டி டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்போ போவோம் டிக்கெட் எடுக்க. இல்லை சாப்பிட போயிட்டு டிக்கெட் எடுப்போம். நல்லா இருக்கான்னு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை வந்து காட்டும் போது மொதல் ட்ரெஸ்ஸே நல்லா இருக்குன்னு சொல்லிடணும். அப்போ தான் நம்ம கூட கிளம்பி வருவாங்க. நம்ம அந்த அது கரெக்டான ரிவ்யூ சொன்னால் அங்கே கிளம்பி வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஃபைனலி கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டு மேலே இதே எனக்கு எட்டாது. இப்போ தான் தோணுச்சு சாப்பிட போகிறதுக்கு எதுக்கு இந்த பேகு, படம் பார்க்க இருக்குது பேகு. தண்ணி மட்டும் தான் இருக்குது, அது மட்டும் எடுத்து கையில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து எந்த கடைக்கு போகிறோம்? ஸ்ரீ பாக்யா கிராண்ட், இந்த ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். ஸ்ரீ பாக்யா கிராண்ட் அந்த ஹோட்டலுக்கு போகிறோம். நம்ம வீட்டில் இந்த ரவை இதெல்லாம் பண்ணித்தருவான்னு கேட்டால் வேணான்னு சொல்லுது. எங்கள் ஹோட்டலில் வந்துட்டு கேசரி பாத்னா என்னன்னு கேட்டால் ரவையா. ரவையை போயிட்டு யாராட்டி ஹோட்டல் சாப்பிடுவாங்களா? வேண்டாம், நான் பண்ணித்தரேன். நான் வந்து ஊத்தாப்பம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இட்லி வடை. நான் இந்த தோசையே சாப்பிட மாட்டேன். ஊத்தாப்பம்னா இதுவா? நான் நினைச்சேன் இப்படி குட்டி குட்டியா இருக்குமே. கடவுளே, இது நல்லா இருக்கு பார்க்க. நம்ம சாப்பிட்றதே சாப்பிடுவோம். ஆனால் இது சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. தோசை கூட ஸ்பூனு டன் விட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் போய் டிக்கெட் வாங்க போகுது. மஞ்சு ஊஞ்சலாக நான் போகிறேன், ஆசை மீறி நான் வேகிறேன். ஐயோ, நடக்கிறோம் நடந்து கொண்டே இருக்கிறோம். எவ்வளோ தூரம்? வேணாம், ஒரு வழியாக வந்தாச்சு. ஆஃப்டர் 2 கிலோமீட்டர்னு வந்தாச்சு. இப்போ போய் டிக்கெட் எடுக்க போகிறோம். தெரியவே மாட்டேருக்கு. அம்மா டிக்கெட் வாங்கியாச்சு. இங்கே வந்து வாங்கினா 100 ரூபா கிட்டத்தட்ட கம்மியாகுது. ஸோ வாங்கிட்டு உட்காந்துருக்கோம். அங்கே ஆங்கிளை மாற்றிக்கிட்டு கிடக்கேன். கீழே விழுந்து உடைய ஒட்டிடணும். கீழே டபுள் சைட் டேப் போட்டுறணும். எவ்வளோ? 150. 550 ஆண்ட. தண்ணி வாங்கியாச்சு. எங்கே லஞ்ச் சாப்பிட்லான்னு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா கடையும் நோட்டை விட்டுட்டு.
எல்லாம் பார்க்க அழகழகாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஒரு கடைக்கு கூட்டு போய் டொம்முன்னு கீழே போட்டு உடச்சி அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்தோம். இந்த வாட்டி நான் எத்தையும் தொட்டுறாத கொண்டு சொல்கிறாப்புல தொடாமல் பார்த்துட்டு வரேன். ஆனால் எல்லாம் அழகாக இருக்குது, அழகழகாக இருக்குது. பூரம் வெளியே வரோம், உள்ள பூரம் வெளியே வரோம், டைமை கடத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் எதுவும் வாங்கலை. இப்போ வந்து எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு படத்துக்குள்ளே என்ட்ரு ஆக வேண்டியதான். கரெக்டாயிரும். இப்போ மணி 12:15, 1:15 படம். சாப்பிட்டு எடுக்க கரெக்டாக இருக்கும். இது எனக்கு, இது இல்லையான்றவங்களோடது. பட் எல்லாம் எனக்கு தான். நல்லா இருக்கு. கொஞ்சம் உரைக்கி தியேட்டர் போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் வயிறு முட்டை சாப்பிட்றணும். இல்லாட்டி உள்ளே போய் தேவையில்லாமல் டிக்கெட் விலையோட ஜாஸ்தியாக அந்த பாப்கார்ன் விலை இருக்கும். அதை வாங்காமல் தவிர்க்கலாம். அதனால் முட்டை சாப்பிடுவேன். மேலே என்னால் சாப்பிட முடியாதுன்னு அவங்ககிட்ட கொடுத்தாச்சுப்பா. இதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. எனக்கு வேறு ஒரு பிரச்சனை இருக்குது. வயிறு முட்டை சாப்பிட்டேன்னா நல்லா தூக்கம் வரும். தேட்டரில் தூங்காமல் இருந்துச்சு. ஆனால் நல்ல படம்னு சொன்னாங்க. படம் பார்க்க போகிறோம். படம் பார்த்துட்டு எப்படி படம் இருக்குன்னு சொல்கிறோம். கிட்ட படம் பார்க்க வந்தாச்சு. படம் முடிந்தது. படம் வந்து ஃபன், எமோஷன்ஸ், அப்புறம் லவ் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு படம். எல்லோரும் ஸ்லோ அப்படி இப்படின்னாங்க. எனக்குலாம் அப்படி இல்லை, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. போயிட்டு அந்த செடி தொட்டி வாங்கணும். என்னோட நேரம் செடி கடை அண்ணாவையே காணும். எல்லாம் பார்க்க அழகா இருக்கானா, இதை நான் பராமரிக்கணுமே. இந்த கடை வந்து வீகா மால் பக்கத்தில் இருக்கு. விலையும் சீப்பாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் குறைச்சி கேட்டு வாங்கணும். இந்த செடியெல்லாம் வாங்கி எங்கே வைக்க போகிறேன்னு தெரியல. சும்மா ஒரு அழகுக்கு வாங்கியிருக்கேன். பார்ப்போம். கிச்சனில் தான் வைப்பேன். கார் வரைக்கும் ஏறி போயிட்டோம். திடீர்னு அந்த அண்ணா வந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு நான் வாங்கணும்னு இருந்திருக்கு. இது ஒன்று, இன்னொன்று காட்டுறேன். இது ஒன்று, இது அழகாக நம்ம செட் பண்ண போகிறோம். இன்னும் சேர்த்தே வந்து 200 தான். லியாண்டர் அவங்களோட பார்கெனிங் ஸ்கில்ஸ் வச்சு வாங்கிட்டாப்ல. 200 வாங்கியாச்சு. 200 தாங்க அப்படின்னு டக்குன்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பால்கனியில் வாங்க இன்னும் வாங்கலாம்னு சொன்னேன். கொசு கடிக்க வேணான்ட்டாங்க. அதனால வெறும் கிச்சனில் மட்டும். இன்னையோட வ்ளாக் அவ்வளோதான். இனி நான் அந்த செடியை நான் எப்படி செட் பண்ணுறேன் அதெல்லாம் நான் வந்து அப்புறம் காட்டுறேன். இன்னொரு இதில் இல்லை ஷார்ட்ஸில் பார்ப்பீங்க. அப்புறம் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய என்டர்டெய்னிங் அப்படின்னு நானே சொல்லிப்பேன். என்டர்டெய்னிங் வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றிகள். Until then, it's bye from ஒரே குடும்பம்.